இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா மாமரத்தை வெஜிடேட்டிவ் ஸ்டேஜிலேருந்து ரீப்ரொடக்டிவ் ஸ்டேஜுக்கு எப்படி கொண்டு போகலான்னு பார்க்க போகிறோம். நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற மருந்து பார்த்திங்கன்னா டாட்டா சர்ப்ளஸ்ங்கிற மருந்தில் பார்த்திங்கன்னா ஜிங்க்கு, மெக்னீசியம், காப்பர், அயன் இதெல்லாம் இருக்குது. இதை 1 லிட்டர் தண்ணிக்கு 1.5 ml 2 ml வரை யூஸ் பண்ணலாம். இந்த மருந்து பார்த்திங்கன்னா லான்சர் கோல்ட். இதில் 2 கெமிக்கல் இருக்குது. அசிபிட் 50%, இமிடாக்ளோபிட் 1.8% இருக்கும். இது வந்து சால்யூபிள் பவுடராக இருக்குது. பவுடர் மாதிரி இருக்கும். தண்ணியில் போட்டால் கரைஞ்சிரும். இது தவிக்கிற பூச்சி, சாறு விழுந்துற பூச்சி எல்லாத்துக்குமே கேட்கும். சின்ன சின்ன புழுகளுக்கும் கேட்கும். 1 லிட்டர் தண்ணிக்கு 1 கிராம்லேருந்து 1.5 கிராம் வரை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மருந்து பார்த்திங்கன்னா ஃபேண்டா ப்ளஸ். இதில் என்னென்ன இருக்குன்னா அமினோ ஆசிட்ஸும் விட்டமின்ஸ் இருக்குது. இது 2 ஸ்டேஜ்லையுமே யூஸ் பண்ணலாம். போத் வெஜிடேட்டிவ் ஸ்டேஜ் அண்ட் ரீப்ரொடக்டிவ் ஸ்டேஜ். இதை யூஸ் பண்ணுறது மூலமாக பூ எடுக்க வேண்டிய இடத்துல பூ எடுக்கிறதுக்கும், தழுக்க வேண்டிய இடத்துல அரும்பு எடுக்கிறதுக்கும் யூஸ் பண்ணுவோம். இது 1 லிட்டர் தண்ணிக்கு 1 ml யூஸ் பண்ணாலே போதும். இந்த மருந்து பார்த்திங்கன்னா சல்ஃபர் 8%. இது ஃபங்கசைடாகவும் ஆக்ட் ஆகும், அக்ரிசைடாகவும் ஆக்ட் ஆகும். தட் மீன்ஸ் சின்ன சின்ன பேன்களுக்கும் இது யூஸ் பண்ணலாம். இதை ஸ்ப்ரே பண்ணுறது மூலமாக செடிகளில் ஹீட் ப்ரொடியூஸ் ஆகி அதிகமாக அரும்பு எடுக்கிறதுக்கு யூஸ் ஆகும். இது 1 லிட்டர் தண்ணிக்கு 1 கிராம்லேருந்து 2 கிராம் வரை யூஸ் பண்ணலாம் மாமரத்துக்கு.